நம்ம டேனியல் சாப்டர் 11 40லேருந்து வேர்ஸ் பை வேர்ஸாக படிச்சுட்டு இருக்கோம். ஸோ வேர்ஸ் 43க்கு வந்திருக்கோம். ஸோ 42ல் என்ன பார்த்தோம், எந்த அளவுக்கு அதாவது கிங் ஆஃப் நார்த் பேப்பசி அவங்க பொருளாதாரத்தை ஃபுல் எக்கனாமிக்கல் கண்ட்ரோலில் கொண்டு வராங்க அப்படின்றத பார்த்தோம். எக்கனாமிக்கலில் ஒரு பொருளாதாரத்தில் அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைனான்ஷியலாக அவங்க ஸ்டேபிள் ஆகி மக்களை வாங்கவும் விற்கவும் முடியாது என்ற நிலைமைக்கு கொண்டு வரணும். அதுதான் வெளிப்படுத்தினல் 13வது அந்த மிருகம் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா தேசமும் அவங்களுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்க்குற பேப்பசி போப்புமா இருக்கும், ரோமன் கேத்தலிக், இந்த வேட்டிக்கன் சிஸ்டம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த பவர் அப்படியே இந்த கிங் ஆஃப் நார்த்ன்றது அந்த ஐடியாலஜி கடவுளோட பேரை வைத்து கொண்டு அவங்க பண்ணக்கூடிய வர்ஷிப் சென்டர் என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ இது பெர்ஷியாவில் ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே கிரேக்க ராஜ்யத்துக்கு அப்புறம் ரோம் பார்த்தோம். அப்படியே அந்த நேம் தான், ஐடியாலஜி தான் மாறுதே தவிர, ஆனால் அவங்களோட மெக்கானிசம், அவங்களோட ஐடியாலஜி எல்லாமே அதாவது அந்த ஒரு நேம்ஸ், அவங்க ஒரு சிஸ்டம் தான் மாறுதே தவிர அவங்களோட ஐடியாலஜி அப்படியே வருதை பார்க்க முடியாது. அது கடவுளோட பிள்ளைகளுக்கு விரோதமான காரியத்தை அவங்க ஸ்டில் இந்த எண்ட் ஆஃப் த வேர்ல்டில் இருக்க, இந்த உலகத்தோட கடைசியில் வாழப்போடு இருக்கக்கூடிய நம்ம காலகட்டம் வரைக்கும் அதே ஐடியாலஜி ஃபாலோ ஆகுறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கும் நம்ம டேனியல் சாப்டர் 43 வேர்ஸை படிக்க போகிறோம். ஸோ வேர்ஸ் பை வேர்ஸாக, வேர்ட் பை வேர்டாக நம்ம படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன கிங் ஆஃப் நார்த் இங்கே வேர்ஸ் 43ல் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே கோல்டு அண்ட் சில்வரையும் கண்ட்ரோலில் கொண்டு வராங்களாம். அவங்களோட பவர் எதுக்கு மேலே இருக்குது? கோல்டு அண்ட் சில்வர்லேயும் மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷியஸ் திங், எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ப்ரெஷியஸான திங்ஸ் மேலேயும் அவங்களுக்கு பவர், அவங்களோட அதிகாரம் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் லிபியன்ஸ் அண்ட் எத்தியோப்பியன்ஸும் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்டெப்ஸுக்கு கீழ்ப்படிஞ்சு வரவங்களாக இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ இங்கே என்னது கோல்டு அண்ட் சில்வரில் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, என்ன ப்ரெஷியஸ் திங் எகிப்தில் இருக்கக்கூடிய என்னென்ன ப்ரெஷியஸ் திங்ஸ்க்குள்ள அவங்க கண்ட்ரோலில் இருக்காங்க, யார் இந்த லிபியன்ஸ், எத்தியோப்பியன்ஸ்லாம் யாருக்கு அப்படின்றது தான் இன்றைக்கி வேர்ட் பை வேர்டாக அதோட ஸ்பிரிச்சுவல் மீனிங்கும் அதில் லிட்டராக நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட அதிகாரம், அவங்களோட பவர் எது மேலே இருக்குது, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது, இங்கே என்ஃபோர்ஸ்மெண்ட் பார்க்க முடியுது, கட்டாயப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை பார்க்க முடியுது. அவங்களோட பவர், அவங்களோட ஃபோர்ஸ்ஃபுல்லாக செயல்படுத்தக்கூடிய அந்த பவரை பார்த்து தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஈப்ரூ லாங்குவேஜில் அவங்கள சென்ஸில் சொல்லப்போனால் டொமைன் பண்ணக்கூடியது, அதாவது ஆளுகை செலுத்தக்கூடிய, டாமினேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதாவது அவங்கள ஆக்சஸ் பண்ணக்கூடியது, அதாவது அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அதிகாரம் உடையவராக மாறிடுறாங்க. யார்? இந்த பேப்பசியும் அமெரிக்கா தேசமும் யுனைடெட் நேஷன், அதாவது கடவுளோட பேரை வைத்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய இந்த ஆப்போசிட் சைட், அதாவது சவுத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு ஆளுகை, ஒரு அதிகாரம் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ டோட்டல் சிஸ்டத்தையும் என்ன பண்ணுறாங்க, அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது, ஒரு நேஷனையும் இல்லை ஒரு லாங்குவேஜும் ஒரு ஸ்டேட்டும் கிடையாது, டோட்டல் சிஸ்டத்தையும் என்ன பண்ணுறாங்க, அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. என்ன டோட்டல் சிஸ்டத்தை கண்ட்ரோல் கொண்டு வராங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எல்லாமே டிஜிட்டலாக ஆகிட்டு இருக்குன்றத. ஸோ எல்லா டிஜிட்டலைஸ்டு மணி ஆக்கிட்டா டோட்டலாக என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வரும். அவங்களோட எய்ம் அதுதான்றத சாத்தானோட பிள்ளைகளும் ரொம்ப 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 புத்திசாலியானவர்கள்ன்றதை, நம்ம வஞ்சிக்கக்கூடியவர்கள்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இருக்கிற ட்ரெஷர்ஸ் என்னன்னா ஒன்றுமே இல்லை, அவங்களோட ஃபைனான்ஷியல் சிஸ்டத்தை கண்ட்ரோலில் கொண்டு வந்தால் மக்களை ஃபுல்லாக கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த கேஷ் யூஸ் பண்ணக்கூடிய விஷயத்தில் கேஷ்லெஸ் சொசைட்டியை கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, டிஜிட்டலாக ஆக்கிட்டா எல்லாரும் ஈஸியாக கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம். வித்தின் 1 minute ஃப்ரீஸ் பண்ணும்போது, நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணும்போது எதுவுமே நம்மளால் செயல்படுத்த முடியும். ஈவன் மெடிக்கல் விஷயங்களாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் செலவுக்காக இருக்கட்டும், இல்லை ஏதாவது வாங்கணும், காய்கறிகள், இல்லை கரண்ட்டு மற்றும் என்ன விஷயம் அத்தியாவசிய தேவைக்கு எல்லாத்துக்குமே அவங்க கண்ட்ரோலில், ஒரு இண்டிவிஜுவலும் ஒரு நேஷனும் ஒரு ஸ்டேட்டையும் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம். இந்த பிளான் தான் என்ன பண்ணுறான் சாத்தான் ரொம்ப 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 வயசாக, ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ சில்வர் அண்ட் கோல்டுன்றது என்னது, நம்மளோட கரன்சி, நம்ம ஃபைனான்ஷியல் சிஸ்டம், நம்மளை வெல்த் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய அந்த
செயல்கள் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ வந்து அது நகைகள் கிடையாது, நம்ம ஜுவல்லரிஸ் கிடையாது, அது என்னது மணி. நம்ம செயல்படுத்தக்கூடிய டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அத்தியாவசிய தேவைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு எசென்ஷியலாக தேவைப்படுது என்னது நம்மளுக்கு பணம். அந்த பணம் சிஸ்டத்தை அவன் என்ன பண்ணுறான், கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறான். ஸோ எல்லாத்தையும் டிஜிட்டலாக ஆக்கும் போது என்ன ஆகுது, பேங்க் சிஸ்டத்துக்குள்ள நம்மளோட கரன்சி. ஸோ சாத்தானோட பிள்ளைகள் கவர்மெண்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்க, ஃபுல் கேஷ்லெஸ் சொசைட்டியை உருவாக்கிடுறாங்க, ஃபுல்லாக டிஜிட்டலாக ஆக்குறாங்க அப்படின்ற பார்க்கணும். அதுக்கான ஸ்டெப்ஸ் ஆல்ரெடி நம்ம மத்தியில் எல்லாமே நடந்து இருக்கு, இன்னும் அது ஃபைனலைஸ்ட் ஆகலை. ஒன் வேர்ல்டு ஆர்டர் மேபி டிஜிட்டல் கரன்சியாகவும் இருக்கலாம். ஸோ அதை ஆக்கும் போது எல்லா கண்ட்ரோலும் நம்ம அவங்களுக்கு கீழே ஆயிடுவோம். ஸோ எல்லா பவரும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷியஸ் திங்ஸ் எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரெஷியஸ் திங்ஸும் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. ஸோ எகிப்து இங்கேருந்து வேர்ல்ட்லி அவங்க வந்து எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை அவங்களோட ஃபுட் சப்ளை சிஸ்டத்தையும் அவங்களோட எனர்ஜி சிஸ்டத்தையும் நாம் பார்த்தோம் ஆல்ரெடி. எகிப்தர்கள்லேருந்து கிங் ஆஃப் சவுத்தை குறிக்கக்கூடிய அந்த தேசங்கள்னு பார்த்தோம். எக்கனாமிக்கல் வைஸில் சைனாவும் சரி, ரஷ்யாவும் சரி, மற்ற செக்குலரிசம் கம்யூனிசம் கண்ட்ரிஸ், அதாவது கடவுளே இல்லை கடவுளை நிராகரிக்கக்கூடிய அந்த கூட்டம் ஆல்ரெடி நம்ம ரிப்பீட்டடாக அதை பார்த்துட்டே வரோம். அந்த ஸ்பிரிச்சுவல் மீனிங்கை நம்ம பார்த்துட்டே வரோம். ஸோ இப்போ எகிப்தில் இருக்கக்கூடிய ப்ரெஷியஸ் திங்ஸ்லாம் என்னது, ஃபுட் சப்ளைஸில் செயின்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க லாக் பண்ணும்போது என்னது கரன்சி இருந்தால் தான், நம்ம டிஜிட்டலைஸ்டு கரன்சி இருந்தால் தான் நம்ம அதை வாங்கவும் அதை பொருளாதாரம் பண்ணவும் முடியும். ஸோ இதுக்கு லாக் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவாங்க, அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ வேர்ல்ட்லி மெட்டீரியல் சிஸ்டத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வர. ஆல்ரெடி நம்ம என்ன பார்க்குறோம், வர்ஸ் 42 பார்த்தோம், அவங்க எக்கனாமிக்கல் வைஸில் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க. இப்போ இதில் இருக்க ஒன்றும் ப்ரெஷியஸான திங்ஸ்னால் என்னது, ஃபுட் சப்ளைஸு, எமர்ஜென்சி எனர்ஜி சப்ளைஸ் என்ன சொல்லப்போகுது, கரண்ட்டு மற்றும் அப்புறமா ஆயில்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது, இல்லை எனர்ஜி சப்ளைஸ்ன்னு பார்க்க முடியுது. இந்த எனர்ஜி சப்ளைஸை அவங்க கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் மெடிக்கல் மெடிசன் தேவைக்கான விஷயங்களாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும், டெக்னாலஜி வைஸில் எல்லா சிஸ்டத்தையும் அவங்க வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் ட்ரேட் வைஸில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க. இது ஒரு மணி மட்டுமே கிடையாது, அதாவது நம்ம இந்த ஃபுட் சப்ளைஸ் எல்லாம் இந்த சப்ளைஸ் செயினும் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து தேவையான எல்லாத்துலேயும் அவங்க அதிகாரம் உடையவர்களாக ஆயிடுறாங்க. மேபி உலகம் அவங்க சொல்படி கீழ்படியவர்களாக அவங்க மாறிடுறாங்க அப்படின்றது, அந்த அளவுக்கு பவரும் அதிகாரம் உடையவர்களாக மாறிடுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இங்கே லிபியன்ஸ் அண்ட் எத்தியோப்பியன்ஸ் நம்ம பார்க்க முடியுது. இவங்க யாருன்னா, அதாவது இந்த கிங் ஆஃப் நார்த்துக்கும் கிங் ஆஃப் சவுத்துக்கும், அதாவது செக்குலர் கண்ட்ரீஸில் இல்லாதவர்களும், அதாவது நம்ம பார்த்த போல கிங் ஆஃப் நார்த்ன்றது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் சவுத் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த தேசத்துக்குலாம், அதாவது டாப் கண்ட்ரிஸ் இல்லாமல் மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய மீதமானவர்களும் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது இந்த சிஸ்டலைஸ்டுக்கு, இந்த டிஜிட்டல் சிஸ்டத்துக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த கரன்சி சிஸ்டத்துக்கு அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. கோவிடில் இது ரொம்ப 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 எக்ஸாம்பிளாக பார்க்க முடியும். ஸோ மேஜரான கண்ட்ரிஸ், எல்லா டாப் கண்ட்ரிஸும் சில ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது எந்த அளவுக்கு சில கண்ட்ரிஸ்லாம் அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா, பல மைல் பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்க அமேசான் காட்டுக்குள்ள சில கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபாலோ பண்ணதை பார்க்க முடியுது. ஸோ எந்த அளவுக்கு ஒரு வேர்ல்டு ஃபாலோ பண்ணக்கூடிய சிஸ்டத்தை அப்படியே அகெயின் ரொம்ப குட் கிராமத்தில் இருக்கக்கூடிய பழங்குடிகளும் அதை ஃபாலோ பண்ணுறதை பார்க்க முடியுது. ஸோ இந்த லிபியன்ஸும் எத்தியோப்பியன்ஸும் இருக்கக்கூடியவர்களும் என்ன பண்ணுறாங்க, மற்ற கண்ட்ரிஸும் என்ன பண்ணுறாங்க, இதை ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுறாங்க, வர வழி இல்லாமல் அப்படின்ட்டு பார்க்க முடியுது. ஒத்துழைச்சு போகிறத பார்க்க முடியுது, அவங்கள்ட்ட எந்த எதிர்ப்பும் காணப்படலை அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக ஏன் இந்த லாங்குவேஜ் எஜிப்சியன்ஸ், அப்புறம் எத்தியோப்பியன்ஸு, லிபியன்ஸ், இந்தமாரி கிங் ஆஃப் நார்த் இந்த லாங்குவேஜ்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா, நம்ம அதிகமான ப்ராஃபட்டிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய நமக்கு ஆல்ரெடி நம்ம சரித்திரத்தில் என்ன நடந்திருக்கு, பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது காட் ரொம்ப திருப்ப ஒரு ஐடியாலஜியை சொல்லக்கூடிய விஷயங்கள். அதாவது எகிப்தியர்கள்ன்றது அவங்க தான் வந்து கவர்மெண்ட், அதாவது ஒரு அரசாங்கத்தோட ஒரு எல்லா எக்கனாமிக்கல் சிஸ்டத்தையும், அதை உலகத்தில் அந்த பீரியடில் ரொம்ப உலகமே பஞ்சமாக இருக்க டைமில் எகிப்தியர்கள் என்ன பண்ணிருந்தாங்க,
எக்கனாமிக்கலாக எல்லா தானியங்களும் அங்கே சேகரித்து வச்சுருந்தாங்க, சென்டராக இருந்தாங்க. அதனால அவங்க எல்லா ரேஷன்ஸும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கரன்சியை ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்கல் வைஸில் ஒரு லாயல்ட்டியை டிமாண்ட் பண்ணாங்க. ஸோ யோசேப்பு காலகட்டத்தில் அது நடந்ததை பார்க்க முடியுது. ஸோ வாழ்வியல் நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு தேவைகளாகவும் எதுவும் என்ன பண்ணுது, ஒரு சம்மிஷனை, ஒரு தாழ்ந்து போகக்கூடிய, அவங்களுக்கு சப்மிட் பண்ணக்கூடிய, தலை வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடுதுன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ சில்வர் அண்ட் கோல்டு, அதுவும் சில்வர் அண்ட் கோல்டுன்றது ஒரு கண்ட்ரியோட வெல்த் அப்படி பார்க்க முடியுது. பாபிலோனில் நம்ம எந்த அளவுக்கு பார்த்தோம், அவங்க ரொம்ப 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 வெல்த் உள்ள ரொம்ப ரிச்சஸ்ட் ஆளாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, அதே அந்த எம்பையர், அந்த ஆளுகை அப்படியே கண்டினியூ ஆகுறத நம்ம பார்க்க முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது கண்டினியூ ஆகுது. மேதிய பர்ஷியா காலத்திலும் என்ன பண்ணாங்க, அவங்க டேக்ஸ் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணாங்க. ரோமன் காலத்துலையும் அதே சிஸ்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஸோ ஒரு வெல்த் மூலியமாக, ஒரு கோல்டன் சில்வர், ஒரு பணத்தின் மூலியமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அதிகார முடிவர்களாக ஆகுறாங்க. அப்போ யார் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த எம்பையர், அந்த அதிகார முடிவர்கள் யார் ரொம்ப ரிச்சாக இருக்கிறவர்கள், அதாவது ஃபைனான்ஷியலாகவும் வெல்த்தாக இருக்கிறவங்களை கோல்டன் சில்வர் அதில் பார்க்க முடியும். ஸோ எண்ட் டைம்லும் அதே ஃபைனான்ஷியல் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பாலிசி ப்ளஸ் ஃபைனான்ஷியல் சிஸ்டம் என்ன கண்ட்ரோல் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, அதிகாரம் உடையவர்களாக இருக்காங்க. ஸோ பேட்டர்ன் அதே தோற்றத்தில் இருக்கிறத நம்மளால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ இங்கே ப்ராஃபிட்டிக்கெல்லாம் நம்ம கடைசி காலத்தில் வாழக்கூடிய நம்ம காலகட்டத்திலும் இதே கண்ட்ரோல் சிஸ்டம், இதே ஒரு அதிகாரமுடைய சிஸ்டமை நம்ம பார்க்க முடியுது. ஸோ நம்ம காலகட்டத்தில் ரெவலேஷன் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் பார்க்குறோம், 13ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம், அவங்க வாங்கவும் மிக்க முடியாத காலம், அதாவது எல்லா ஃபைனான்சியல் சிஸ்டத்தையும் கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. அதே சிஸ்டமேட்டிக்கல் விஷயத்தை நம்ம இங்கேயும் டேனியல் சாப்டர் 11:43 நம்ம பார்க்க முடியுது. ஸோ கிங் ஆஃப் நார்த் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட எல்லா குளோபல், அதாவது உலகம் முழுவதும் அவங்க ஃபைனான்ஷியலி கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க. எல்லா ட்ரேட் சிஸ்டத்தையும் கொண்டு வந்துடுறாங்கன்னு பார்க்கணும். அதனால என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க வர்ஷிப்பை எதிர்பார்க்குறாங்க. எக்கனாமிக்கல் வைஸில் கண்ட்ரோலில் கொண்டு அது மூலமாக ஒரு தொழுகையை விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ ரெவலேஷன் 13லையும் அதே காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. ஸோ ரெண்டுத்துக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த சிஸ்டமேட்டிக்கல் விஷயத்தை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஏன் இங்கே சில்வர் அண்ட் கோல்டை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, எங்கே நம்ம மணியை கண்ட்ரோல் பண்ணுறோமோ அவங்களோட பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணிடலாம், அவங்களோட செயல், அவங்களோட தோற்றத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, எங்கே கண்ட்ரோல் நம்ம கிரெடிட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களோட ஆசஸை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ அவங்க தேவைகளை எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்மளுக்கு கீழ்ப்படிவர்களாக ஆயிடுவாங்கன்றதை தெரிஞ்சுக்கொண்டு ரொம்ப கடவுளோட பிள்ளைகளும் மற்ற மக்களையும் ரொம்ப 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 ஏமாற்றக்கூடிய, வஞ்சிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோமே, verse 40 பார்த்த போல் மெனி ஷிப்ஸ் அப்படி பார்க்குறோம். அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை, ஷிப்ஸை, எனர்ஜி, ஃபுட், டிஜிட்டல் ட்ரேட்ஸ், இது எல்லாத்தையும் கண்ட்ரோலில் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ கவர்மெண்ட், அதாவது சாத்தானோட கவர்மெண்ட், அந்த உலக கவர்மெண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் மனிதர்களை எந்த விதத்தில் கண்ட்ரோல் பண்ணி அது மூலமாக அவங்களுக்கு கீழ்ப்படிவுறதுகளாக ஆக்குறாங்க. இது எக்ஸாக்டாக ரெவலேஷன் 18 verse 11-13 சொல்கிற போல் அங்கே தங்கங்கள், சில்வர், அப்புறம் தானியங்கள், அப்படிப்பட்ட எல்லா பொருளாதாரத்தின் மூலமாக ஒரு வர்ஷிப்பை எதிர்பார்ப்பாங்க அப்படின்றத பார்க்கணும். எக்ஸாக்டாக இந்த 2 வசனமும் தானியலும் வெளிப்படுத்தின சுவிசேஷம் ரெண்டுமே மேட்ச் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ எக்கனாமிக்கல் வைஸில் சாத்தானோட கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க, நம்மள ஃபோர்ஸ் பண்ண போகிறாங்க. ஒன் வேர்ல்டு ஆர்டர் என்ன பண்ணுது, ஒரு வர்ஷிப்பை டிமாண்ட் பண்ண போகிறாங்க. இதன் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணி, பொருளாதாரத்தின் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணி அப்படின்னு பார்க்க முடியுது. இங்கே கூட மற்ற தேசங்களும் மற்ற நேஷன்ஸும் என்ன பண்ணுறாங்க, இவங்க கூட அனுசரித்து போகிறாங்க வழி இல்லாமல். அதாவது அவங்களும் எந்த தவிர்க்கவும் முடியாத சூழ்நிலைக்கு வந்துடுது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ 6வது, ஏன் பீப்புள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்கன்னா, ஆல்ரெடி பீப்புள் இந்த சிஸ்டத்துக்குள்ளே டிபெண்ட் ஆகிட்டாங்க, ஆல்ரெடி பழகிட்டாங்க. ஸோ இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வைக்க முடியாத அளவுக்கு அவங்க இந்த சிஸ்டத்தோட அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எல்லா சூழ்நிலையும், அதாவது இப்போ எசென்ஷியலாக எந்த அளவுக்கு ஆயிலும் நம்ம ஒரு ஃபுட் சப்ளைஸ் கட் ஆகும் போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம கவர்மெண்ட்டும் அந்த சிஸ்டத்தோட நம்ம கனெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்றத நம்மளாம் தெரிஞ்சு. ஸோ இதை கண்ட்ரோல் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை என்ன பண்ண முடியும், கண்ட்ரோலில் கொண்டு வந்துட முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ மக்களுங்க நம்ம வசதிக்கும்
அதுவும் உறுதியாக இல்லாதவங்களுக்கு வசதி வாய்ப்புக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், அனுசரித்து போயிட்டோம் அப்படின்னு பார்க்க முடியும். எப்படியாச்சும் நம்ம சர்வே பண்ணணும், எப்படியாச்சும் வாழ்வில் நம்ம காலத்தை ஓட்டுறதுக்காக பயந்து என்ன பண்ணுவோம், நம்ம கான்சியஸாக நம்ம பகுத்தறிவோடு தான் நம்ம இதை தேர்ந்தெடுக்கிறோம்லாம் இருப்போம். நம்ம ஏமாற்றத்தின் மடி இருக்காது. அதுதான் வந்து நம்ம கையிலாவது நெற்றிலாவதுன்னும் போது நம்ம ஆக்ஷனில் கையிலாவதுன்றது ஆக்ஷன், நெற்றிலாவது நம்ம கான்சியஸில் நம்ம பகுத்தறிவோடு சிந்தித்து வேறு வழி இல்லாமல் இல்லை நம்ம விருப்பத்தோட ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸோடு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கட்டளைகளுக்கு அனுசரித்து போகிறவர்களாக இருப்போம். அதாவது நம்மளை கட்டாயப்படுத்த மூலியமாக நம்ம என்ன பண்ணணும், வேறு வழி இல்லாமல் நம்ம ஒத்துக்கிறவர்களாக தான் இருப்போன்றதை மறந்துடவே கூடாது. ஸோ இதுக்காக தான் நான் இதை பண்ணேன், இதுக்காக தான் பண்ணேன் நம்ம சாக்கு சொல்கிறவர்களாகவே இருக்கவே முடியாது. நம்ம வசதி வாய்ப்புகளை நம்ம வேறு வழி இல்லாமல் போகிறோமா, இல்லை என்ன பண்ணுறோம், கடவுளுக்காக உறுதியாக நிற்கக்கூடிய ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல நம்ம இருக்கிறோமா, அதாவது மேன்ஸ் லாவா இல்லை கடவுளோட லாக்கு கீழ்ப்படியவர்களா அப்படின்றத. ஈவன் என்ன உயிரே போனாலும், அது எந்த அளவுக்கு நான் இதை போல்டாக சொல்கிறேன்னா, ஈவன் சில பேர் உயிரை கொடுக்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு மட்டும் இல்லை, இப்படி காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய கூட்டத்தில் காட் எதுவுமே நம்ம பண்ண முடியாதுன்றத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இங்கே ஜானில் நம்ம பார்க்க முடியுது, லவ் த பிரைஸ்ட் ஆஃப் த மேன், அதாவது மனிதனுங்களோட புகழ்ச்சியும் மனிதனோட காரியத்தை, அதாவது நல்ல விஷயங்களை நம்ம பார்க்குறத விட பார்க்குறாங்களாம். ஆல்ரெடி காடோட ப்ரைஸ், அதாவது கடவுளோட நாமத்தை மகிமைப்படுத்தாமல் மனிதனை நாமத்தை மகிமைப்படுத்துறவர்களாக நம்ம என்ன பண்ணுறோமா அந்த டைமில் காணப்படுறோம். அதாவது ஒரு கூட்டம் என்ன பண்ணுற, நிலைத்து நின்று கடவுளோட நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம், எக்காரணத்து கொண்டும் விடாமுயற்சியாக கடவுளுக்கு மட்டுமே அவங்க வணங்கக்கூடிய ஒபே பண்ணக்கூடிய ஒபீடியன்ஸான கூட்டம் பார்க்க முடியுது. உணர்த்தவங்க என்ன, மனிதனுக்கு வேறு வழி இல்லாமல் மனிதனுக்கு ப்ரைஸ் பண்ணக்கூடிய மக்களுக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ காட், இந்த கடவுளோட பிள்ளைகள், இப்படிப்பட்ட காடுக்காக நிற்கக்கூடிய பிள்ளைகள் என்னென்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த மீதமானவர்கள் அவங்களோட வேலைகள் போயிடுது, அவங்களோட ஃபைனான்ஷியலி அவங்க ரொம்ப ரொம்ப ஐசோலேட்டட் ஆகி ரொம்ப ரொம்ப பிரச்சனைகளுக்குள்ளே இதாகிறாங்க, அவங்களால இன்ஸ்டேபிளாக அவங்களால இருக்க முடியல. அப்புறம் சொசைட்டி அவங்கள ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் ட்ரீட் பண்ணும்போது அவங்க ரொம்ப தனித்தும் அவங்க ரொம்ப இடையூறுலாம் அவர்களாக இருக்காங்கன்றதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் கடவுள் எப்பவுமே அவங்கள என்ன பண்ணுறாங்க, கைவிடுறதில்ல. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அவங்கள கடவுள் பரலோகம் அவங்கள எப்படி பார்க்குதா, அவங்கள தலைவணங்கி வணங்காத கூட்டம், மனிதனோட சட்டத்துக்கும் மனிதனுக்கு வர்ஷிப் பண்ணாத கூட்டமாக பரலோகம் அவங்கள ரொம்ப பெருமையாக சொல்கிறத பார்க்க முடியுது. அப்படி கடவுளுக்காக நிலைத்து நிற்கிறவர்கள கடவுள் சூப்பர் நேச்சுரலாக அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ நம்ம டோட்டலாக verse 40 என்ன பார்த்தோம், அந்த ஐடியாலஜியை பொதுவாக வந்து நுழைச்சி மக்கள் மத்தியில் கொண்டு வந்துட்டாங்கன்னு பார்க்க முடியுது. verse 41 சர்ச், அதாவது நிறைய ப்ராட்டஸ்டன்ட் சர்ச், அதாவது கேத்தலிக் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கொள்கைகளோட டாக்டரின்ஸ் உள்ள அந்த சபைகளும் என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சும் மற்ற கேத்தலிக் கூட அவங்க வந்து என்ன பண்ண காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. verse 42 எந்த அளவுக்கு எக்கனாமிக்கல் ஒரு அழுத்தத்தை கொடுத்து மற்ற தேசத்தை, அதாவது கிங் ஆஃப் சவுத் அப்படின்ற அந்த தேசத்தை, அதாவது கடவுள் நம்பிக்கை அற்ற தேசத்தையும் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இதன் மூலமாக verse 43 டோட்டல் சிஸ்டத்தையும் ஈவன் எக்கனாமிக்கலும் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க, ஃபைனான்ஷியலாகவும் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. மேபி இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலகட்டம் எக்கனாமிக்கல் ப்ரெஷரில் பார்க்க முடியுது, எந்த அளவுக்கு நம்ம பொருளாதாரத்தின் இதுபடி நம்ம வந்து ப்ரெஷரில் இருக்கோம். ஸோ எல்லா ஃபைனான்ஷியல் சிஸ்டத்தும் நம்ம வந்து உலகத்தை நம்பி தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபைனான்ஷியலாக நம்மளை கண்ட்ரோல் டிஜிட்டலைஸ்டாக ஆக்கும் போது நம்ம வேறு வழி இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு சார்ந்தவர்கள. அதனால தான் காட் மறுபடியும் நம்ம எந்த சூழ்நிலும் கவர்மெண்ட்டும் மற்ற காரியத்தையும் நம்பாமல் கடவுளை மட்டுமே நம்பி ஒரு இண்டிவிஜுவல் லைஃப் ஸ்டைல், ஒரு தற்சார்பு வாழ்க்கைக்கு நம்மளை பல வருடங்கள் முன்னாடி அம்மையார் மூலியமாக என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சொன்னாங்க, ஒரு இண்டிவிஜுவல் நம்மளே விதைக்க போகிறோம், நம்மளே என்ன பண்ணுவோம், உணவுக்கு நம்மளே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், எல்லா அத்தியாவசிய தேவைகள் கரண்ட்லேருந்து வாட்டர்லேருந்து எல்லா ரிசோர்ஸும் நம்மளே என்ன பண்ண போகிறோம், ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். பண்ணும்போது நம்ம மற்றவர்களுக்கு வணங்கியும் தாழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை வராது அப்படின்றத காட் ரொம்ப தெளிவாக இது பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டல் சிஸ்டத்தையும் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க அப்படின்றத இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது, உலகத்தை சிஸ்டத்தை பார்க்க முடியுது. இது ஃபுல்லாக ஒரு இண்டிவிஜுவல் நேஷன் ஸ்டேட் கண்ட்ரிஸ் இல்லாதபடி வேர்ல்டு சிஸ்டமேட்டிக்ன்றதை நம்ம மறந்துடவே கூடாது. ஸோ இந்த உலக சிஸ்டத்துலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஸோ ஓவரால் சம்மரியாக verse 43 எந்த அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ஃபுல் எக்கனாமிக்கலும் கண்ட்ரோலில் அவங்க கொண்டு வராங்க. கிங் ஆஃப் நார்த் வந்து குளோபல் ஃபைனான்ஸ் சிஸ்டம் டிஜிட்டலைஸ்டு ஒரு
ஒரு கரன்சியை, கேஷ்லெஸ் கரன்சியை கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபுல் சிஸ்டத்தையும் ஃபுல் எக்கனாமிக்கல் வைஸில் இப்போ பொருளாதாரத்தின்படி எல்லாத்தையும் கண்ட்ரோலில் கொண்டு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஃபைனான்ஷியலாக அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ எல்லா சப்ளைஸ் செயின்ஸும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கைக்குள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ சிம்பிள் கோல்ட் அண்ட் சில்வர்ஸ்ன்றது ஒரு சிம்பிளைஸ்டாக அந்த எக்கனாமிக்கல் சிஸ்டத்தை குறிக்கக்கூடிய, அந்த ஃபைனான்சியல் சிஸ்டத்தை குறிக்கக்கூடியது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்க எல்லா மற்ற தேசங்களும், அதாவது லிபியன், எத்தியோப்பியன்ஸ் பார்த்தோம், அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ஒத்து போயிட்டு வந்துடுறாங்க. இதுக்கு எதிரியாக, இதுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய கடவுளோட பிள்ளைகள் மட்டுமே தான் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. அதுதான் மீதமான கடவுளோட ஜனங்கள் அப்படின்றத பார்க்க முடியுது. இதனால் ஃபுல் எக்கனாமிக்கல் சிஸ்டத்தும் எதுக்காக கண்ட்ரோலில் கொண்டு வராங்க, கடவுளுக்கு விரோதமான அந்த சண்டேலா, அதாவது 4வது கற்பனைக்கு விரோதமான 7ஆம் நாள் ஓய்வு நாளுக்கு விரோதமான 1ஆம் நாள் ஓய்வு நாள், சண்டே லா, சண்டே ரெஸ்ட் அப்படின்ற ஒரு மனிதன் செயல்படுத்தக்கூடிய அந்த சிஸ்டம் பார்க்க முடியுது. ஆல்ரெடி இது இங்கே கிடையாது. ப்ளூ லான்றது 1888 இந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டன்ட் அப்படின்ற ராஜா 300 அந்த காலகட்டத்திலேயே வந்து 3ஆம் நூற்றாண்டுலேயே அவர் என்ன பண்ணுறாரு, இதே சட்டங்களை போட்டார் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ சன் டேன்றது சூரியனை வணங்கக்கூடிய, சூரியனை உயர்த்தக்கூடிய அந்த அடிப்படையில் மனிதன் என்ன பண்ணுறான், இந்த ஃபால்ஸ் வர்ஷிப் சிஸ்டத்தை கொண்டு வராங்க. அது கவர்மெண்ட்டும் கடவுளுக்கு விரோதமான காரியங்கள் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ உண்மையான கிறிஸ்துவர்கள், உண்மையான கற்பனையை கைக்கொள்றவர்கள், மீதமானவர்கள் கடவுளுக்காக உண்மையாக இந்த டைம்லும் இருப்பாங்க. அவங்கள கடவுள் போஷிப்பாங்க. அதாவது வாங்கவும் விற்கவும் முடியாத சூழ்நிலை, அதோட ஃபுல் டோட்டல் எக்கனாமிக்கல் அந்த ஃபால்ஸ் வர்ஷிப் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்து இப்படி இதுக்கு மீறவர்கள் அவங்களால விற்கவும் அவங்களால வாங்கவும் முடியாது அப்படின்ற வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை நம்ம பார்க்குறோம் 13ஆம் அதிகாரத்தில். அப்படி இருக்கிறவர்களுக்கு கடவுள் போஷிப்பாங்க அப்படின்ற ஒரு முழு இந்த வசனத்தோட முழு அர்த்தத்தை பார்த்தோம். ஸோ நம்மளோட பலத்தினால அகெயின் இதில் முடியுமா, முடியாது. ஸோ காடோட ஹெல்ப் மட்டுமே. ஏன்னா நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை காட் எவ்வளோ தெளிவாக இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி மூலியமாக இப்படிப்பட்ட இதை நான் ஒரு டைமாக படிக்கும் போது ஈவன் மண், கல், கடவுள் எதை வேணால் பயன்படுத்துவாங்கன்றத ரொம்ப தெளிவாக என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதை படிக்கக்கூடிய நீங்கள் கேட்கக்கூடிய ஒருத்தரும் டிஸ்கிரிப்ஷனில் சாட் பாக்ஸை கொடுக்குறேன், அதை ஃபுல்லாக போய் படிங்க. என்ன கேள்விகளாக வேணால் கேளுங்க. ஸோ அது உங்களுக்கு பதில் சொல்லும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தும் நம்ம கண் இருந்தும் பார்க்க முடியாதவர்களாகவும், காது இருந்தும் கேட்க கூடாதவர்களாகவும் நம்ம இருக்கோம். ஸோ இது எவ்வளோ விட வஞ்சனைன்றதை நம்மளுக்கே தெரியல. ஸோ இதை முயற்சி எடுப்போம், இதை படிப்போம், இதை தெரிஞ்சுப்போம். இதுக்கு இந்த டைமை விட்டு வேறு டைமே இல்லை. ஸோ ரொம்ப 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 குறுகிய காலகட்டத்தில் இருக்க வரக்கூடிய நாட்களில் அது எந்த அளவுக்கு இது உண்மையான காரியங்கள், அந்த சிஸ்டமேட்டிக்கல் விஷயம் நம்ம கண் முன்னாடி நடந்துட்டு இருக்குன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கடவுளோட உதவியை கேட்போம். அன்புள்ளாப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. மறுபடியும் நாங்கள் உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கோம். அப்பா, இது எல்லாமே நீர் எங்களை பயப்படுத்தாதபடி அதுக்காக இல்லைப்பா, ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் ஒரு வார்னிங் மெசேஜ் போல் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்பா, நாங்கள் நிறைய நேரங்கள் இதை பயத்தோடு பார்க்குறோம் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் இந்த எச்சரிக்கை செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழவும், அதன்படி உறுதியாக நிற்கவும் உதவி செய்யுங்க. எங்கள் முன்னாடி உலகமே எதிர்த்து நிற்க போது ஆண்டவரே, அந்த காலகட்டத்தில் நீர் எங்களை உயர்த்தி பரலோகத்துக்கும் மற்ற உலகத்தாரங்களுக்கும் நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களோட பலத்தினால, எங்களோட சுயத்தினால முடியாத ஆண்டவரே, சமூகத்துக்கு வரும், நீர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்னோட நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் தாய்மொழி கேட்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.